ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவப்பரிசி அவல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு சிவப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த சிவப்பரிசி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் ஒன்று. நம்ம நார்மல் பாலிஷ் ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் பல நன்மைகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது உங்கள் டயட்டில் இதை எடுத்துக்க பார்த்துக்கோங்க. இந்த சிவப்பரிசி அவலை இப்போ நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். இது ரவை கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க, ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் துருவன தேங்காவையும் இதோடய சேர்த்து நான் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிறேன். இது எப்படி இருக்கணும்னா நீங்கள் பிடிச்சு பார்க்கும் போது உதிராமல் வரணும், அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். உங்களுக்கு தேங்காய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேணான்னா நீங்கள் புட்டு வெந்ததுக்கப்புறம் கடைசியில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஆப்ஷனல் தான், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த புட்டுக்கு. இது வெந்து வரதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். இப்போ 10 minutes ஆயிடுச்சு, புட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த புட்டை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கலந்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இனிப்பு வேரியன்ட் தான் இந்த சிவப்பரிசி அவல் புட்டில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடலைக்கறி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கிரேவி கூட வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அதை அவ்வளோதான், நம்மளோட சிவப்பரிசி அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சிவப்பரிசியை அப்படியே சாதமாக சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடலாம். புட்டு மட்டும் இல்லைங்க, நீங்கள் அதில் இட்லி தோசை கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பல பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.